சமீப காலமா நம்ம அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு தான் வந்து ஒரே கொண்டாட்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா குட் பேட் அக்லியும் விடாமுயற்சியும் பொங்கலுக்கு வரப்போறதா இருந்துச்சு. இப்போ எந்த படம் ஃபர்ஸ்ட் வர போகுதுன்னு தெரியல. மேபி விடாமுயற்சி தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளா ரிலீஸ் ஆக போற நிலைமையில விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், அப்புறம் ட்ரெய்லர் அப்டேட், ஆடியோ லான்ச், அப்புறம் ரிலீஸ் டேட், இந்த மாதிரி மற்ற அப்டேட்லாம் தொடர்ச்சியா வரப்போகுது. இந்த மாதிரி அஜித் சாரோட 2 படம் வந்து முடிஞ்சு ரெடியா இருக்கிறதால அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல அஜித் சார் விஜய் சார் ஃபேன்ஸ்ல அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு தான் வந்து ரொம்ப கொண்டாட்டமா போகுது. விஜய் சார் ஃபேன்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு படம் தான். இது வரைக்கும் விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பேக் டு பேக் அவரோட அப்டேட்ஸ், அப்புறம் படங்கள், ஃபர்ஸ்ட் லுக், ட்ரெய்லர் அப்படின்னு கொண்டாடி தீர்த்ததுக்கு அப்புறம் ஃபைனலா லாஸ்ட் டைம் தளபதி 69 தான் வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் விஜய் சார் ஃபேன்ஸை பார்த்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வயிறு இருந்தாங்க. இந்த மேட்டர்ல அப்டேட்டா வருது, நமக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை படம் வருது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதுவே ஆப்போசிட்டா மாறப்போகுது. என்ன இங்க படமே வரப்போறது இல்லைங்கிறதா மேட்ரு. இப்போ அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப பேசப்படுற விஷயம் என்னங்கிறத பார்த்தோம்னா, அஜித் சார் வந்து அவரோட வெயிட்டை குறைச்சிட்டாரு, ஸ்லிம் ஆயிட்டாரு அப்படிங்கிற மேட்ரு தான். இதை வந்து அவங்க ஏன் ரொம்ப செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா, ஒரு 10 வருட காலமா கிட்டத்தட்ட மங்காத்தாவுக்கு அப்புறம் அஜித் சார் வந்து பார்க்காத பாடி ஷேமிங்கே இல்ல. அவர் உடம்பு வந்து குண்டா இருக்காருன்னு ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவர் வந்து நடிக்க சொன்னா நடந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், அவர் டான்ஸை ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸோ இல்ல அதர் ஃபேன்ஸோ வந்து அவரை பண்ணாத பாடி ஷேமிங்கே இல்ல. இது அஜித் சார் மட்டும் இல்ல, விஜய் சாரா இருக்கட்டும், சூர்யா சாரா இருக்கட்டும், நம்ம சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கள பிடிக்காத அந்த ஃபேன்ஸ் கிட்ட இருந்து டீல் பண்ற, ஃபேஸ் பண்ற பாடி ஷேமிங் தான். அவங்களோட ஆஃப் ஸ்கிரீன் லுக் வச்சு கிண்டல் பண்றது, இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அஜித் சார் வந்து எப்படி எஸ்டிஆர் உடம்பு குறைச்சிட்டு அவர் ஒரு கம்பேக் கொடுத்தாரோ, அந்த மாதிரி அஜித் சாரும் குட் பேட் அக்லி மூலமா வந்து உடம்பு குறைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா அவர் போட்டுக்கு சட்டை, அவரோட உடம்பு வச்சு கிராண்ட்பா மேக்ஸ்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவே ஆப்போசிட்டா மாதிரி எங்கால கிராண்ட்பா மேக்ஸ் இல்லடா கெவின் அப்படின்ட்டு வந்து அதே பென்டன்ல வர கேரக்டர்ஸ் வச்சு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து சப்ஸ்டன்ஸ் படத்தெல்லாம் வந்து உதாரணமா போட்டுட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அமர்கலம்ல பார்த்தா அதே நம்ம தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அஜித் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து அஜித் சாருக்கு வந்து பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் லுக் கொடுத்ததா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லுக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வெளியே வந்து எல்லா லுக்லயுமே வந்து அஜித் சார் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. கடைசியா வந்து அஜித் சாரோட பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் லுக் அப்படின்னு பார்க்கப்பட்டது வந்து என்ன இருந்தாலும் அவர் காட்டின வேரியேஷன் அந்த லுக்ஸ் தான். அதுக்கப்புறம் சிறுத்தை சிவா, எச்வினோத்லாம் வந்து அவரோட லுக்லேயே ஒஸ்டா காட்டினதா அஜித் ஃபேன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆதிக் தான் வந்து ஃபேன் பாய் ஆச்சு, அவர் வந்து கண்டிப்பா அவர்கிட்ட வந்து பெஸ்ட்டா தான் எடுப்பாரு அப்படின்ட்டு ஃபேன்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது வரைக்கும் குட் பேட் அக்லி செட்ல இருந்து எடுத்த போட்டோஸ்லாம் பார்த்தோம்னா ஆதிக் வந்து லுக் வைஸாவும் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சில ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதான் உடம்பெல்லாம் குறைச்சிட்டார்ல, அப்ப அவரால் உடம்பு குறைக்க முடியும் தானே, இந்த குட் பேட் அக்லில காட்டின டெடிகேஷனையே அவர் முன்னாடியே காட்டல, அப்ப படத்துக்கு தான் அந்த டெடிகேஷனா இல்ல அவர் கார் ரேஸ் போனாதான் இப்படி உடம்பு குறைப்பாரா? முன்னாடி மட்டும் உடம்பு குறைக்கலன்னு சொன்னதுக்கு இவர் வந்து ஆபரேஷன் பண்ணிருக்கு, ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால குறைக்க முடியாது அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப குறைக்க முடியுதுன்னா அப்பயும் முடிஞ்சிருக்கும் தானே. அப்ப அவர் வந்து ஃபேன்ஸ்க்காக ஒன்னும் உடம்பு குறைக்கல, அவரோட ஹாபியான கார் ரேஸ்க்குலாம் போறாரு. சினிமா வந்து அவர் பெருசாலாம் மதிக்கல, கான்சென்ட்ரேட் பண்ணல, ஸோ சினிமாவுக்காலாம் அவர் வந்து உடம்பு குறைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு அஜித் ஃபேன்ஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, உங்களுக்கு தான் வந்து டிஏஜிங்லாம் தேவை, எங்களுக்கு டிஏஜிங்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் வழக்கமாக இவங்க இருக்கிற ஃபேன் வார்ஸ் தான். அது அப்பப்போ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்குது, அவ்வளோதான். ஓகே, நீங்க அஜித் ஃபேனா இல்ல விஜய் ஃபேனா, யார் ஃபேனா கூட இருந்துட்டு போங்க. அஜித் சாரை வந்து நம்ம திரையில ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்லிம்மான தோற்றத்தில் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட விண்டேஜ் அஜித்தை வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் அப்படி நம்ம பழைய அஜித் இல்லைன்னா அந்த விண்டேஜ் ஏகேவை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. குட் பேட் அக்லி அண்ட் விடாமுயற்சி இந்த 2 படத்துல எந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.